எல்லோருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தையோட பிறப்புச் சான்றிதழை எப்படி பதிவிறக்கம் செய்யலான்றதை நம்ம பார்க்க போகிறோங்க. 2017க்கு அப்புறம் குழந்தை பிறந்திருந்ததுன்னா அது இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சுருப்பாங்க. நம்ம அதை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். சில கார்ப்பரேஷனில் 2017க்கு முன்னாடியே பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. அதையும் நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாங்க. சில இடத்துல தான் அதை பண்ணாமல் இருக்காங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ அந்த முயற்சியை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைன் அப்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகி இன்னும் ப்ராக்ரஸ்க்கு வரல. நம்ம மொபைலில் எப்படி குழந்தையோட பிறப்புச் சான்றிதழை பதிவிறக்கம் செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. மொபைலில் நம்ம என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் குரோம் தான் யூஸ் பண்ணேன், அதனால் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் சர்ச் டேப்பில் போய்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா முதல் டேப்பே ஒன்று வந்து பாருங்கள். crstn.orgயில் பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்துட்ட உடனே உள்ளே போனவுடனே மேலே பாருங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு ஒன்று இருக்குங்களா, அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்துட்டு பர்த்துன்னு கொடுங்க. வச்சரிக்கை தானே வேணும். பர்த்துன்னு கொடுத்துட்டு நம்மளுடைய ப்ரௌசர் டெஸ்க்டாப் சைட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட்டில் இல்லைனா டெஸ்க்டாப் சைட்டில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு அதை முதல்ல லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றிக்கோங்க. லேண்ட்ஸ்கேப் மாற்றிக்கிட்டு இங்கே லெஃப்ட்டில் பாருங்கள் RCHID நம்பர்னு இருக்குங்களா, அந்த நம்பர் என்னென்னா பிக்மி நம்பர் தாங்க. அந்த நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பர் மட்டும் இருந்ததுனாவே ஈஸியாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ப்ரெக்னென்ட் ஆன உடனேயே கவர்மெண்ட்டில் நம்ம நர்சஸ்கிட்ட சொல்லியோ இல்லை ஆன்லைன்லேயோ நம்ம இதை பிக்மி நம்பரை ஜென்ரேட் பண்ணுற பாசிபிலிட்டிஸை நம்ம பார்த்துக்கணுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஆறுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ரைட் சைடில். ஜெண்டர், குழந்தையோட ஜெண்டர், குழந்தை பிறந்த மாவட்டம், பெற்றோரோட மாவட்டம் கிடையாது, குழந்தை பிறந்த மாவட்டம், எங்கே பிறந்தாங்க, அவங்க குழந்தை பிறந்த தேதி, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் மொபைல் நம்பர் கீழே இருக்குது பாருங்கள், அந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு நம்பர் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் கொடுத்து அதை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா கீழே நோ டேட்டான்னு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அதில் உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ஷோ ஆகுங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்து அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் சில டேட்டாஸ்லாம் இருக்கும். மொத்தம் 3 அட்ரஸ் இருக்கும். குழந்தை பிறந்த முகவரி, குழந்தை பிறப்பின் போது பெற்றோர் வசித்து வந்த முகவரி, பெற்றோரின் நிரந்தர முகவரி, 3 அட்ரஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பேரண்ட்டோட நேம் கரெக்டாக இருக்கா, பேரண்ட்டோட இனிஷியல் முன்ன பின்ன கரெக்டாக இருக்கா, குழந்தைக்கு என்ன பேர் இப்போ வச்சுருக்கீங்க, இல்லை வைக்காமல் இருந்தீங்கன்னா பேர் வச்சதுக்கப்புறம் நேம் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்து பேர் வச்சுக்கணும். 30 நாளுக்குள்ளே குழந்தை பிறந்த இடத்துல போய்ட்டு பதிவு பண்ணிக்கணுங்க. ஹாஸ்பிட்டலாக இருந்ததுன்னா, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்ததுன்னா அங்கேயே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு 30 நாளுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாக பதிவு பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் அவங்க பதிவு பண்ணாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 30லேருந்து 1 இயருக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் 200 ரூபாய்க்கு ஈச்சலான் உங்களை கட்ட சொல்லுவாங்க. ஈச்சலான் கட்டணும், அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதனால் அது நம்ம கொஞ்சம் அலையிற மாதிரி ஆகிடும். அதனால் 30 நாளுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க, நல்லது. இஃப் இன்கேஸ் 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த குழந்தை பிறந்த இதில் யார் RDO, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், வருவாய் கோட்ட அலுவலர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ் போய்ட்டு அப்ளிகேஷன் வாங்கிக்கிட்டு அந்த அப்ளிகேஷனை தாசில்தார் ஆஃபீஸுக்கு அமுச்சு, தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து RI ஆஃபீஸுக்கு அமுச்சு, RI ஆஃபீஸ்லேருந்து VO ஆஃபீஸுக்கு அமுச்சு, மறுபடியும் திருப்பி VOலேருந்து RIக்கு ரிப்போர்ட் RIலேருந்து தாலுக்கு ரிப்போர்ட் போய் தாலுக்குலேருந்து RDO ஆஃபீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. இந்த மீன்வெயில் டைமில் லோக்கல் பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுங்கன்னுவாங்க. நோட்ரி அஃபிடேவிட்டில் போய்ட்டு வாங்கிட்டு வாங்கன்னுவாங்க. லேட்டு பர்த் ரிஜிஸ்ட்ரேஷனாக 500 ரூபா ஃபைன் கட்டுங்கன்னுவாங்க. இன்னும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குங்க. இது முடிய குறைஞ்சபட்சம் 3 மாதமாவது ஆகிடுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய தலைவலியாக போயிடும். எனவே குழந்தை பிறந்ததுன்னா சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே ஆள் இருப்பாங்க. அப்படி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எந்த லோக்கல் பாடி லிமிட்டில் வருதோ அந்த லோக்கல் பாடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இஃப் இன்கேஸ் அது வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருந்ததுன்னா அங்கே VO இருப்பாங்க. VO போய் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்திருக்கு, இல்லை எங்கள் வீட்லேயே பிறந்திருக்கு, பதிவு பண்ணித்தாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த VO கிட்ட போய் கேட்கணும். இஃப் இன்கேஸ் அது VO வில்லேஜ் பஞ்சாயத்தாக இல்லை, டவுன் பஞ்சாயத்தாக இருக்குது, முனிசிபாலிட்டியாக இருக்குது, கார்ப்பரேஷனாக இருக்குன்னா அந்த லோக்கல் பாடி தான் நீங்கள் போய்ட்டு அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹென்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கன்சிடரேஷனில் வச்சுக்கோங்க. குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் எல்லா டேட்டாவும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். எஸ்பெஷலி பேரண்ட்டோட ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயிலு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் ஷோ ஆகணுங்க. இஃப் இன்கேஸ் அதில் யாராச்சும் ஒருத்தது கரெக்டாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. குழந்தைக்கு 6 மாதத்துலேருந்து ஆதார் எடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
இஃப் இன்கேஸ் அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து நிறைய கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எனவே இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. குழந்தைக்கு ஆதார் எடுக்கிறதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ்லாம் இப்போ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாகவோ டெத் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாகவோ ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க. எனக்கு தெரிஞ்ச விவரத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. பார்க்கலாங்க.